ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாக மட்டுமல்ல, நாளை காலையில் 10 மணி வரைக்கும் உனக்கு நேரம் கொடுக்குறேன். நாளை காலை 10 மணிக்குள்ளாக இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டு முடிச்சிட்டினா கண்டிப்பாக நீ மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லை என் செல்லமே, நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை உனக்கு பரிசாக நாளை விடியல்ல நான் உன் கைகள்லையே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ தனியாக இல்லை, நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்துக்கிட்டே தானே இருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும், உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்காக தான். நீ யார்கிட்ட எந்த தெய்வத்திடம் போய் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் இந்த சாயப்பா கிட்ட மனமுருகி கேட்டினா கண்டிப்பாக அது உனக்கு கிடைச்சே தீருங்கிறதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. நீ தடுமாறி விழுந்துட்ட, தோத்து போயிட்டேன்னு சொல்லி புலம்புன விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா சரி செய்ய போகிறேன். இனி எந்த பிரச்சனையும் தடங்களும் உனக்கு வராத அளவுக்கு எல்லா ரூபத்திலும் நானே உன்னை துணையாக நின்று பாதுகாத்து நீ எதிர்பார்த்ததை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு வழிகாட்டியாக உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னை நினைக்கும்படியும் என்னை வணங்கும்படியும் உனக்குள்ள மனசுக்குள்ள எண்ணத்தை உருவாக்கியதே நான் தான். அப்படி உனக்குள்ள எண்ணங்களை கொடுத்த எனக்கு உன் வாழ்க்கையை மாற்ற தெரியாதா என்ன? சரியான நேரம் வரும்போது சகலத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து நிச்சயம் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ நினச்சது நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்ற குழப்பமும் உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கி தர்றதுக்கு நான் வந்துட்டேன். இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் கூட நான் சரி செஞ்சு நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் என்று சொல்லவே. உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தீராத பிரச்சனைகள் நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் மன வேதனைகளையும் வருத்தங்களையும் கூட நான் தீர்த்து வச்சிடுறேன் செல்லமே. இனிமே என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். என் அருளால் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக நான் முடித்து கொடுத்துட்றேன். கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நாளையிலிருந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யார் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்புனினா போதும். ஏன்னா அடுத்தவங்க வந்து உனக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல. உன் வாழ்க்கையை நீ தான் வாழ போகிற. உனக்கான நல்லதை எல்லாம் நீ சரியாக சிறப்பாக யோசித்து செயல்பட்டால் போதும். வெளியேந்து வர்றவங்க யாரும் உனக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. வலியும் வேதனையும் இல்லாமல் வாழ்க்கையை ஜெயித்தவங்க யாருமே இல்லை. இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் சீக்கிரமே சரியாகி உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்க தான் போகுது. உன் வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் பெருமையை பறைசாற்றும். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் உன் போராட்டமும் இப்போது உன் வாழ்க்கையை அழகாக்க தயாராகிடுச்சு. இந்த உலகத்தில் உன்னை யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையாகிய உன்னை மதித்து உனக்கான மனநிறைவை நான் கொடுப்பேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வழியை எல்லாம் நீ ஒருபோதும் வெளியே சொன்னது கிடையாது. எல்லா கவலைகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு வெளியே எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகமாக பேசிக்கிட்டு இருக்க. உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்கணுன்றதுக்காக நீ மனசுக்குள்ள அமைதியாக போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். உன் கைகள் காய்ச்சி போயிருக்குது நீ வேலை செய்ததின் அடையாளம் அல்ல. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நீ உருவாக்கிய தடங்கள் தான் அது. உன் கை காய்ச்சி போயிருந்தாலும்
உன் மனசில் ஈவு, இரக்கம், மனிதாபிமானம், அன்பு, கருணை என அனைத்தும் இருப்பதின் காரணமாகவே இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ பட்ட கஷ்டங்களை உன் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு தானே நினைக்கிற. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி, உன் வாழ்க்கையை உயர்த்தி, உன் பிள்ளைகளும் தலைமுறையுமே கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கி உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் காணாமல் போகச் செய்து உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராவது உன்னை கேலி பண்ணாலோ அல்லது இகழ்ந்து பேசினாலோ அவங்கக்கிட்ட கோபப்பட்டு நீ ஜெயிக்க வேண்டாம். உன்னை இகழ்ந்து பேசுபவர்கள் முன்பாக நீ அமைதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சு உயரத்தின் மூலமாக பதில் சொல்லணும் என் செல்லமே. கோபப்பட்டு பேசுகிறவங்க எதிரில் இருக்கவங்க அமைதியானவனே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட வேண்டாம். கோபப்படுவதை விட அமைதியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் உன் எதிரிகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய சரியான பதிலடியாக இருக்கும். நீ கீழே விழுந்த ஒவ்வொரு முறையும் உனக்காக கை கொடுத்து தூக்கிவிட்ட இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் உன் கண்ணீரையும் தொடச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கை உன்னை என்னதான் நெருக்கடியான பாதையில் கீழே தள்ளி விட்டாலும், உனக்கு எதிராக எல்லாத்தையும் நடத்தினாலும், இந்த சாயப்பா நான் வந்து உனக்கான நேரான மலர் பாதையை காட்டி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். உன் விதியை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தவங்க என்னவோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். நீ அமைதியாக இரு. நீ போகும் பாதை நான் வெற்றி பாதையாக மாற்றி தர்றேன். உன் விதியை வாழ பிறந்த ஆள் நீ. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாத. உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. என்ன விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சாயப்பா அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். நீ கூட இருக்கும்போது உன் அருமை பெருமையை புரியாமல் அன்பை அலட்சியமாக நினச்ச மனிதர்கள் நீ கொஞ்சம் விலகி நிற்கும் போது தான் உன்னை பற்றி உன் பெருமையை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், உன் கூட இருக்கிற துணையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, உன் மதிப்பு புரியாதவங்களுக்கு, உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் விலகி நின்று உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்கு. நீயாகவே ஓடி ஓடி தேடி போய் அவங்களுக்கு தேவைப்பட்டதையெல்லாம் முதல்ல செஞ்சு கொடுத்துட்றதால தானே உன்னுடைய அருமையும் பெருமையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாத்திலும் குறை சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் நீ செஞ்ச நன்மைகளை நினச்சி நன்றி உணர்வோடு இருக்க மாட்டாங்கன்னா நீ அதுக்காக வருத்தப்படாத. நன்றி கெட்ட மனிதர்களுக்கு உன் நல்ல உள்ளத்தை நான் புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. முன்னெல்லாம் ரொம்ப பேசுவேன், நிறைய பேசிக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போது மௌனமாக இருக்க பழகி கொண்டாய் அல்லவா? ஏன்னா நீ எல்லார் மீதும் அன்பு காட்டி அதிகமாக பேசி பேசி அவங்க உன்னை அலட்சியப்படுத்தினதால, ரொம்ப பேசுகிறதுனால தானே என்னை அலட்சியமாக நினைக்கிறீங்கன்னு நீயே அமைதியாகிவிட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாகவும் இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர்றேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, நீ நீண்ட நாளாக என்னிடம் கேட்ட விஷயத்தையும் நாளை விடியலிலேயே உனக்கான பரிசாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கும் தள்ளி போனவர்களுக்கும் சீக்கிரமே நல்ல முறையில் திருமணம் நடக்கும். நோய் நொடி பகை பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உனக்கு மகிழ்ச்சியான சுக வாழ்க்கையையும் நல் வாழ்க்கையையும் சந்தோஷ வாழ்க்கையையும் பொன்னோடும் பொருளோடும் நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் இன்னையோட முடிவுக்கு வந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நாளைய விடியலை உனக்கான அழகான வெற்றி விடியலாக நான் உருவாக்க போகிறேன். சும்மா உட்காந்து கவலைப்படுறதாலேயோ கண்ணீர் விடுவதாலேயோ எதுவும் மாறிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான மாற்றத்தை நீ தான் உருவாக்கணும். உலகம் வந்து உனக்காக எதுவும் செய்யாது. எதை செய்யணும், எப்படி மாறணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான விஷயங்களை நீயாகவே செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாரும் போகிறாங்களேன்னு மற்றவங்க போகிற பாதையில் நீயும் போக நினைக்காதே.
உனக்கான ஒரு புது பாதையை உருவாக்கு. நீ போகும் பாதையில் வெற்றி உண்டாகும்படியும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். பக்குவப்பட்ட மனசுக்கும் மரத்து போன மனசுக்கும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பது இல்லை. நீ மரத்து போன மனசோட வாழ்க்கையை வெறுக்காதே. பக்குவப்பட்ட மனசோட பொறுமையாக அமைதியாக வாழ கற்றுக்கும்.